முன்னால சொன்ன மாதிரி இன்றைய இளைஞர்கள் மத்தியில இந்த மாதிரியான குற்ற உணர்வு இல்லை அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆனா நடைமுறையில நீங்க வந்து இளம் சிறார்களுடைய வயதை குறைக்கணும், அவங்களுடைய குற்றச்செயல் வந்து கொடூரமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான டிமாண்டும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த தலைமுறையை சேர்ந்தவர்களிடத்திலையும் புரிதல் வந்து சரியாக இல்லை அப்படின்னு பொருள் கொள்ற மாதிரி தான் இருக்கு. இதுல தலைமுறை இடைவெளி அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? அதை அப்படி பார்க்க முடியாது. சிறார் குற்றமளிக்கிற சிறார்களுடைய பின்னணியை நம்ம பார்க்கணும். சமூக காரணிகள் ஒரு குழந்தைகளை ஏன் அவ்வளோ கொடூரமான செயல்களை செய்ய வைக்குதுங்கும்போது அது கம்ப்ளீட்டாக இந்த செக்ஷுவல் டிசையருங்கிற அந்த பாயிண்ட்லேருந்து மாதிரி அது சமூகத்தின் மீதான கோபத்தின் வெளிப்பாடாக அந்த குழந்தைகள் அதை இப்படி வெளிப்படுத்துகிறார்கள்னு அதுக்கான ஒரு காரணத்தை நம்ம சொல்லலாம். ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெரியவர்கள் பண்ணும்போது அந்த மாதிரியான எந்த காரணங்களையும் நம்ம இது பண்ணவே முடியாது. இப்போ அவங்களுடைய தலைவர்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் அந்த ஜென்ரேஷன்ட்ட இருக்குன்னு. முலாயம் சொன்னார் பாய்ஸ் வில் பி பாய்ஸ்னார். மற்ற எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு செக்ஷுவல் கிரைம் நடக்கும்போது அதை பற்றி தங்களுடைய அபிப்பிராயம்னு வாயை திறந்தாங்கன்னாலே எந்த கமெண்ட்ஸுமே சரியான ஒரு கமெண்ட்டாக இல்லை. பார்வையே மிக மோசமாக இருக்கிறதுங்கும்போது தான் அந்த மாதிரியான ஒரு இது வந்து கிளாரிங்காக நமக்கு தெரியுது அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து இந்த பாலியல் வன்முறை அப்படிங்கிறதுல வயது வித்தியாசமெல்லாம் கிடையாது. இப்போ ஓராண்டுக்கு முன்னாடி நடந்த சென்னை தரமணியில் நடந்த அந்த ஐஐடி பெண் படுகொலை, அதை செய்தவர்கள் வாலிபர்கள் தான். அதே போல் மும்பையிலும் டெல்லியிலேயும் நடந்தது அந்த பாலியல் வன்முறையும் இளைஞர்கள் தான். இப்போ வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி விழுப்புரத்தில் வந்து ஒரு பெண் வந்து போலீஸ்காரரே தன்னை வந்து பாலியல் வன்முறைக்கு பயன்படுத்தினார். வீட்டில் வந்து எப்படி அவர் வந்து குடிச்சிட்டு செஞ்சுட்டு பொருளாதார நிர்பந்தம் மற்றவைகள் காரணமாக இப்படி அதுக்கப்புறம் தன்னுடைய சகோதரியும் அதுபோல் வந்து ஆளாக்கினாருன்னு சொல்லிட்டு விழுப்புரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அது உண்மையாகவே அந்த புகார் எடுக்கப்படவில்லை. எனவே அவர் வந்து இங்கே வந்து காவல்துறை ஆணையரிடம் கொடுக்கிறாரு. இது போன்ற நிகழ்வுகள் எல்லாமே இந்த வயது வித்தியாசம் என்பது அதில் வர்றதில்லை. முதுமையிலே இருப்பவர்களுக்கு இந்த பாலியல் தேவையை நிறைவு செய்வது அப்படிங்கிற அந்த மனோபாவம் எங்கே இருந்து வருதுன்னு சொன்னால் அவர்கள் ஆண்களாக இருக்கிறார்கள், அதனாலே வருகிறது. இதில் வயது வித்தியாசமே கிடையாது. அப்படித்தான் பார்க்குறேன் நான். இன்னொரு விஷயமும் பார்க்கலாம். அதிகாரம்ங்கிற பவர் கரப்ட்ஸுங்கிற மாதிரி ஒரு அதிகாரத்துக்கு அந்த வயசுல வரும்போது ஒரு 50+, 40+ வரும்போது ஒரு அதிகாரத்தின் உச்சத்துக்கு அவங்க வந்து இருக்கும்போது அந்த அதிகார பதவி வந்து அவங்கள வந்து எந்த குற்றத்தை வேணாலும் நம்மளால செய்ய முடியுங்கிற அந்த ஃப்ரீடம் வந்து அந்த இடத்துல அவங்கள மிஸ்பிஹேவ் பண்ண வைக்கிறதாகவும் இருக்கலாம். நீங்க இந்த செய்தி, இந்த உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய செய்தி, அவரால் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பெண் நீதிபதி அந்த மாவட்ட விசாகா கமிட்டியினுடைய சேர்மன். எந்த பாலியல் தொல்லைகளை விசாரிக்கிறதுக்கு மாவட்ட அளவில் ஒரு கமிட்டி போடணுமோ அந்த கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த பெண் நீதிபதியை உயர்நீதிமன்ற இன்னொரு நீதிபதி வந்து தொல்லைக்கு உட்படுத்தினார் அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. அவங்க ரிசைன்மெண்ட்டே கூட போயிட்டாங்க. அவங்க ரிசைன்மெண்ட் போயிருக்காங்க. அவங்க வந்து 12வது வகுப்பு படிக்கக்கூடிய பெண்ணுடைய படிப்பின் பாதியில அவருடைய ஆணைகளுக்கு இணங்க மறுத்ததுனால அவரை வந்து மாற்றுதல் செய்தாங்க. அதனால அவங்க வந்து பாதியிலே ரிசைன் பண்ணிட்டு போனாங்கன்னு அந்த செய்தி சொல்லுது. அதாவது அவரை வீட்டில் வந்து பாருன்னு சொன்னதுக்கு அவங்க கணவரோட போய் பார்த்ததுல அவர் இன்னும் கோபம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்படி அந்த செய்தியை படித்தா ஒவ்வொரு டைமென்ஷனும் அந்த அதிகாரம் வந்து வெளிப்படுது. ஆனா அது அதிகாரம் மட்டும்தானா அப்படிங்கிறது தான் திரும்ப கேள்வி. அவர் சொல்றாரு ஆண் அப்படிங்கிறதும் சேர்ந்து காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஆண்கிறது வந்து எல்லா வயதிலையும் சேர்ந்தே தானே வரும். அது அப்போ அந்த சக மனிதர் அப்படிங்கிற உணர்வோட பார்க்கக்கூடிய பார்வை வந்து எங்க சிக்கலாக இல்லை. எல்லா ஆண்களும் எல்லா ஜட்ஜஸும் மோசமா அப்படின்னு நம்ம இதே அதிகாரத்தில் இருக்கிற மற்ற ஜட்ஜஸ்லாம் எப்படி பிஹேவ் பண்ணாங்க? அப்போ இந்த மாதிரியான ஒரு வீக்னஸ் இருக்குல்ல, இல்லை பெண்களை ஒரு வெறும் போக பொருளாக மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கிற ஒரு ஆணுக்கு வந்து ஒரு அதிகார பதவி கிடைக்கும் போது அவன் கண்டிப்பா அந்த இடத்துல அதிகார துஷ்பிரயோகம் செய்யறான், கீழே இருக்கிற பெண்களை தன்னுடைய இதுக்கு உட்படுத்துறாங்கிறது தான் அந்த இடத்துல தெரியும். அதிகாரம் மட்டும் இல்லை, அதில் சொத்துடைமை மிகப்பெரிய பணக்காரர்களும் இதை போல் வந்து பாலியல் இது செய்கிறாங்க, தொடர்ந்து செய்கிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களே குடும்ப உறுப்பினர்களை பாலியல், இப்போ வந்து ஒரு செய்தி வந்தது பார்த்துருப்பீங்க. தந்தையே வந்து 7 வயது சிறுமியை தொடர்ந்து வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆட்பட்டதுனால மனைவி சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. உடனே வந்து
இது காவல் நிலையத்தில் போய் புகார் செய்திருக்கிறாங்க. அப்போ இதில் அதிகாரம் மட்டும் இல்லை, இந்த அதிகாரம் எந்த வகையாக இருக்கிறது என்றால் அது குடும்ப அதிகாரமாகவும் இருக்கிறது. அதாவது பெண்ணின் மீதான அதிகாரமாக அது இருக்கிறது. அந்த வகையிலே ஆண்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் என்றால் தங்களுக்கானவர்கள். இது இந்த இதுலயும் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்றாரு, இது வந்து இந்த ப்ரொஃபஷன்ல தான், இந்த தொழில தான் சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சக ஊழியர்களை சகோதர சகோதரிகள்னு சொல்றோம். அங்கேயே இது போன்ற ஒரு பிரச்சனை வருவது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்றாரு. சகோதர சகோதரிகள்னு சொல்லணுங்கிறது ரொம்ப அவசியமா, அல்லது அந்த கிளைம் இருக்கு ஆனாலும் இங்க நடக்குது அப்படின்னு சொல்றாங்களே, இது வந்து சக மனிதர், மரியாதைக்குரிய சக மனிதர்னு பார்த்தா போதாதா? இல்ல, அதுதான் இந்த சக உயிரி, அவளும் ஒரு மனுஷி அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து அதில் இல்லை. இப்போ சகோதர சகோதரின்னு உச்சரிக்கிறதுனாலேயே வந்து அந்த எண்ணத்தை அவங்க வந்து துப்புரவாக அகற்றிட்டாங்களா அப்படின்லாம் சொல்ல முடியாது. பெண் பற்றிய அவர்களுக்கு இருக்கிற அந்த மனோபாவத்தை அவர்கள் அகற்றிவிட்டு சகோதர சகோதரியாக பார்க்கிறார்களா அப்படிங்கிறது இல்லை. பெண்ணுக்கு வந்து அதாவது பெண்ணுக்கு வந்து ஒரே ஒரு பருவம் தான் உண்டு. என்ன பருவம்னு சொன்னால், அதாவது பல பருவங்கள் வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ பேதை, பெதும்பை, அறிவை, தெரிவை, இளம்பெண், பேரிளம்பெண் இப்படி சொல்கிறோம். ஒவ்வொரு பருவத்திலுமே பெண் தனக்குரியவளாக தான் துய்ப்பதற்குரியவளாகவே இருக்கிறாள் என்பது ஆண்களுடைய சிந்தனையாக மனக்கட்டமைப்பிலேயே இருக்கிறது இல்லையா? அப்போ அந்த மனக்கட்டமைப்பு அப்படிங்கிறது தான் அதில் வந்து மிக பெரிதாக பணியாற்றுகிறது. சக உயிரி அல்லது சக மனுஷி அப்படிங்கிற எண்ணம் வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கே கூட அந்த கருத்தியலில் வந்து ஆண்களுடைய அந்த கருத்தியலோடு உடன்பாடு இருக்கிறது. ஆனால் அந்த உடன்பாடு மிக குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு பொறுத்தவரை பெண்கள் இது போன்ற வன்முறைகளை எதிர்த்து பல இடங்களில் குரல் கொடுத்து வர்றாங்க. ஆனால் இந்த குரல் எழும்பக்கூடாது என்பது தான் வந்து சிவசேனா தலைவருடைய அந்த அறிக்கை. நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். இறுதியாக நீங்க அது தொடர்பாக என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது முதல்ல இந்த மாதிரி பாலியல் குற்றங்களை முதல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதிகாரத்தில் இருக்கிற, உயர் அதிகாரத்தில் இருக்கிற இந்த மாதிரியான தலைவர்களோ இல்லை அதிகாரிகளோ ஒரு குற்ற இதில் ஈடுபடும் போது அதற்கு கடுமையான தண்டனை, அவங்க நிரபராதின்னு விடுவிக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும் போது எல்லா மட்டத்திலும் அதற்கான ஒரு இது வரும். இந்த மாதிரி குற்றங்கள் செய்யக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு இதன் மூலமாகவே கூட ஏற்படுத்தலாம். அவங்களெல்லாம் நிரபராதின்னு விடுறதும், இந்த மாதிரி நியூஸ் போடக்கூடாதுன்னு சொல்றதும் கம்ப்ளீட்டாக அந்த விஷயத்தை திசை திருப்பது, பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்தை தான் சிவசேனா வச்சிருக்குங்க. புகார்கள், விசாரணை, வழக்கு எல்லாத்துக்கும் பிறகு வந்து கன்விக்ஷன் ரேட் இல்ல, தண்டனை அதிகமாக இல்ல, எல்லாரும் நிரபராதின்னு விடுவிக்கப்பட்டுறாங்க. ஏன்னா நிரூபிக்க முடியவில்லை, மெய்ப்பிக்க முடியவில்லை அவங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. எப்படி அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலயும் அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும்போது இந்த இடத்துலயும் அதிகார துஷ்பிரயோகம் நடக்குது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக பொது கருத்துக்கள் நிகழ்ச்சி உங்களை எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.